உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமாவுக்காக நான் தைச்ச கர்ச்சிப்பு எங்க இப்படி வந்துச்சு? கோயில தானே காணாம போச்சு. இந்த கர்ச்சிப்பை யார் இங்க வந்து வச்சிருப்பா? இந்த கர்ச்சிப்ல அருள் மாமா பேர் போட்டிருக்கேன். இது என்னோடதுன்னு சொன்ன தப்பாயிடும், கேட்கவும் முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம யாருக்கும் தெரியாம கர்ச்சிப்பு எடுத்துருவோம். வானதி, வாங்க அத்தை. வாப்பா. வணக்கம் 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 வணக்கம். வாங்க மாமா, இப்பதான் வரீங்களா? அட என் மாப்பிள்ள கரியாலாது. ஏய் ஆல் டிப் டாப் இருக்க மாப்பிள்ள. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். உள்ள போங்க. வணக்கம் மாப்பிள்ள. சூப்பரியா. வாங்க வாங்க. வா வானதி. வானதி, இந்த சேலையில செம்ம அழகா இருக்க. என்னடா எதுவுமே சொல்லாம போறா? ஆமா, இத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு நீ பேசுனா அண்ணி எப்படி பதில் சொல்லும்? போய் தனியா பேசுன. இந்தா இப்பவே போய் பேசுறேன். என்ன இது? அந்த பொண்ணு எப்பதான் வருவான்னு தெரியலையே. ஐயோ, கர்ஷிஃப் எங்க போச்சு? இங்கதானே இருந்தது. எங்க இங்க வச்சிருந்த கர்ஷிஃப காணோம். யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. இங்க வச்சிருந்த கர்ஷிஃப காணோம்னா ஒருவேளை அந்த பொண்ணு இங்க வந்துட்டாளா? அவதான் அந்த கர்ஷிஃப எடுத்திருப்பாளோ? ஏமா, இங்க ஒரு கர்ஷிஃப் இருந்தது, யாராவது பாத்தீங்களா? பாக்கலங்கம்மா. ஏமா, நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லம்மா, நானும் பார்க்கல. பாக்கலையா? என்ன நீ சொல்றீங்க? கர்ச்சீஃபா காணோமா? ஆமா தம்பி, எனக்கு என்னமோ அந்த பொண்ணுதான் இங்க வந்து கர்ஷிஃப எடுத்திருப்பான்னு தோணுது. அந்த பொண்ண நீங்க பாக்கலையா நீ? வரலட்சுமி என்கிட்ட பேசிட்டு இருந்தா தம்பி. இத்தனைக்கும் நான் அந்த கர்ஷிஃப பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். எப்போ அந்த பொண்ணு வந்தா, எப்படி அந்த கர்ஷிஃப எடுத்தான்னு எனக்கு தெரியல தம்பி. ஆனா நிச்சயமா சொல்றேன், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. அவதான் அந்த கர்ஷிஃப எடுத்திருப்பா. அவளை எப்படி நான் பார்க்காம விட்டேன்னு தான் தெரியல. இப்ப என்ன நீ பண்றது? எப்படியும் அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா தம்பி. ஏதாவது ஒரு யோசனை பண்ணி அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். நிச்சயம் பண்ண போற நேரம் வேற நெருங்கிட்டு இருக்க நீ.
நந்தினி அருள் பக்கத்துல இருந்தாலே அவன் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அண்ணி. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க தம்பி. அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. சீக்கிரமே அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த நிச்சயத்தையே நாம நிறுத்திடலாம். நிச்சயத்தை நிறுத்தி அதனால அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவருக்கு அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவருக்கு எதுவுமே ஆகாம இந்த நிச்சயத்தை நிறுத்த என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன அண்ணி அந்த வழி? சரிங்க அண்ணி. ம். அண்ணே, அந்த பொண்ணு இங்க வந்து அந்த கர்ச்சீப்பையும் அவங்களுக்கு தெரியாமலேயே எடுத்துட்டு போயிட்டலாம்ண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த பொண்ணு இப்ப இங்க தானே இருக்கா. அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கண்ணே. அவங்க அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவளை எப்படியா கண்டுபிடிக்கணும்டா. ம், அவ எவன்டே தெரியலையே. அப்படி ஒருத்தர் இருக்காளா இல்ல இவங்களும் அப்படி நினைச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இந்த பாரு, ஒருவேளை அப்படி ஒருத்தர் இருந்தாடா அவ முதல்ல நம்ம கையில தான் மாட்டணும். சரிங்கண்ணே. அப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாட்டி நிச்சயத்தை நிறுத்தலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கண்ணே. நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு அவங்க கிட்ட ஏதோ திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேண்ணே. ஏய், யாரு விட்டு நிச்சயத்தை யாரா நிப்பாட்டுறது? எப்படி இந்த நிச்சயத்தை நிப்பாட்டுறேன் நானும் பாக்குறேன். அண்ணே அண்ணே நில்லுங்கண்ணே. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. ஏய், நீ என்ன உம்முன்னு உட்காந்துருக்க? கீழே வா. என்னால எங்கேயும் வர முடியாதுமா. ஏய், என்னடி திமிர் பண்ணிட்டு இருக்கியா? ஊரே விசேஷத்துக்கு கூடி இருக்கு, இப்ப போய் வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு நிச்சயம்னு ஒண்ணு நடந்தா அது அருள் மாமா கூட மட்டும் தான் நடக்கணும். அருள் மாமா தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன உனக்கு? நீ சொன்ன மாதிரி இப்பவே பெரிய மாமா கிட்ட போய் பேசு. ஏய், நான் தான் நிச்சயம் முடியட்டும் பேசுறேன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் என்ன? நிச்சயம் ஒருத்தர் கூடயும் கல்யாணம் ஒருத்தர் கூடயும் பண்ணணுமா? என்னமா பேசிட்டு இருக்க நீ? ஏய், என் கோவத்தை கிளறாத சொல்லிட்டேன். உங்க அப்பாவே ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்காரு. அவரே என்ன செய்ய போறாருன்னு தெரியாம நான் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருக்கேன். நீயும் இப்படி வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்த அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். இந்த பாரு, ஒழுங்கா கீழே வர வழிய பாரு, சொல்லிட்டேன். கூட்டிட்டு வா. சரிம்மா. இனி அம்மா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே போய் பெரிய மாமாவை பார்த்து அருள் மாமாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இதை தவிர வேற வழியே இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.